மக்களே வணக்கம். இந்த லவ்வர்ஸ் டேன்ட்டு பிப்ரவரி 14 வருஷம் கொண்டாடுறோம் இல்லையா? அது எப்படி ஆரம்பிச்சது, என்ன செஞ்சது, அதை பற்றி நம்ம பேச போகிறதில்ல. ஆனால் 93க்கு முன்னாடி நம்ம ஊரில் அது ஒன்றும் பெரிய அளவில் ஃபேமஸ் இல்லை. ஆனால் அதன் பிறகு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ரொம்ப ஃபேமஸாக இருந்துச்சு. எனக்கு என்னமோ கடந்த ஒரு 2-3 வருடங்களாக அது மவுஸ் குறைஞ்சி போன மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்குது. உண்மையிலேயே மவுஸ் குறைஞ்சி தான் போயிடுச்சா, இல்லை எனக்கு எப்படி தெரியுதா, உங்களுக்கு எப்படி தெரியுது, இன்னும் மவுஸ் அதிகமாகுதா குறைஞ்சிருச்சா அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். இந்த லவ்வர்ஸ் டே எப்படி சினிமாவில் வந்துச்சு, ஏன் தெரியுங்களா எப்படி, அதான் முதல்ல நானும் யோசிக்கிறேன். சினிமாக்களில் லவ்வர்ஸ் டே அப்படிங்கிற விஷயத்தை என்னைக்கு கொண்டு வந்தாங்க? தமிழகத்துக்கே 93-94 தான் வந்துச்சுன்னு சொன்னோம். ஆனால் லவ்வர்ஸ் டே சினிமாவில், தமிழ் சினிமாவில் பிரசாந்த் நடித்த கண்ணெதிரே தோன்றினால் படத்தில் தான் முதலாக லவ்வர்ஸ் டே அப்படின்னு வார்த்தையை கொண்டு வந்து அந்த காலேஜில் கொண்டாடுற மாதிரி காட்டியிருப்பாங்க. அதன் பிறகு தான் காதலர் தினம் அப்படிலாம் படமே வந்துச்சு. அதன் பிறகு தான் அந்த காதலர் தினத்தை பற்றியான விஷயங்கள் வர ஆரம்பிச்சு. நம்ம ஊரில் தான் புதுசாக இது வந்தாலும் பரபரப்பாக அப்படியே கொண்டாட ஆரம்பிச்சு, அது பரபரப்பாக போயிட்டுருக்கேன். அந்த மாதிரி தான் வாழ்க்கையில் காதலர் தினம் நம்ம ஊரில் வந்துச்சு. காதல் என்ற விஷயம் சினிமாவில் எந்த மாதிரியெல்லாம் பரிமாணம் அடைஞ்சிருக்கு, அது என்ன மாதிரி இப்போ நிற்கிது, அன்னைக்கு காட்டப்பட்ட காதல் பொது வாழ்க்கையிலே அப்படி தான் இருந்துச்சா, இன்றைக்கி சினிமாவில் காட்டுற காதல் தான் மக்கள்கிட்ட இருக்கா, இல்லை மக்கள்கிட்ட வேறு மாதிரியான காதல் இருக்கா, அதை பற்றி நம்ம விரிவாக இந்த காணொளியில் காணலாம். காதல் அப்படின்ற விஷயம் நான் கூட 100 வருஷம் வாழணும். நமக்கு தெரியும், சங்க இலக்கியத்தில் காதல் தான் மிகப்பெரிய பங்கு வகிச்சுன்னு தெரியும். அதன் பிறகு என்ன ஆயிடுச்சு, சினிமாக்களில் நம்ம ஆரம்பத்திலே எடுக்க வேண்டாம், ஓரளவுக்கு அந்த வசந்த மாளிகையிலேருந்து ஆரம்பிப்போம். இந்த வசந்த மாளிகையில காதல் அந்த காலத்தில் பரபரப்பாக பேசப்பட்ட ஒரு காதல் படம். அதன் பிறகு பார்த்தீங்கன்னா வாழ்வே மாயம், அதற்கு இணையான ஒரே படம், கிட்டத்தட்ட சேம் கதையாக இருக்கும். ஆனால் அதுவும் ஒரு காதலுக்காக தனக்கு ஒரு நோய் இருக்கிறதுனால காதலி பாதிக்கப்படக்கூடாதுங்க, தன்னையே வருத்திக்கிட்டு காதலே புறந்தளிட்டு உயிரே விடுற ஒரு காதல். அதன் பிறகு ஒருதலை ராகம் அப்படின்னு ஒரு படம், அது டிஆர் இயக்கிய, ஆனால் அப்போ இயக்குனர்னு போட்டு ராவுத்தர், இப்ராஹிம் ராவுத்தர்னு போட்டிருப்பாங்க. ஆனால் அந்த படத்தை திரைக்கதை வசனம் இயக்கியது டிஆர் அவர்கள். அந்த படத்தில் அன்னைய காலகட்டத்தில் மயிலாடுதுறை பகுதிகளில், அதாவது தமிழகத்தில் சென்னையை தவிர்த்து இந்த பக்கங்கள்லாம் நம்ம சினிமாவில் காட்டியிருக்க மாட்டாங்க. இங்கே உள்ள இளைஞர்கள்லாம் எப்படி இருப்பாங்க, சொல்லக்கூடாது. கல்லூரியில் எப்படி நடந்துப்பாங்க, காதல்னா எப்படி, பெண்கள்கிட்ட எப்படி பேசுவாங்க, ஈஸியாக பேசுவாங்களா இல்லை பேச பயப்படுவாங்களா அப்படின்ற விஷயங்கள்லாம் அந்த ஒருதலை ராகத்தில் சிறப்பாக காட்டியிருப்பாங்க. அங்கே அந்த பெண்மணியும் இவர் ஒரு தலையாக லவ் பண்ணுவார், அந்த பெண்ணுக்கும் தெரியும். ஆனால் 2 பேரும் காதலை பகிர்ந்துக்காகவே கடைசியில் இறந்தும் போவார். இப்படி ஒரு காதல் ஒருதலை ராகத்தில் நம்ம டிஆரால் காட்டப்பட்டுச்சு. அதன் பிறகு பயணங்கள் முடிவதில்லை, டிஆர் மிகப்பெரிய காதல் படங்கள் எடுத்திருக்கிறாரு. அதன் பிறகு பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக காதலோட பரிமாணம் பூவே உனக்காக படம். சில பேருக்கு அது செடி மாதிரி, ஒன்று போச்சுன்னா இன்னொன்று. சில பேருக்கு அது பூ மாதிரி, ஒரு தடவை பூத்து உதிர்ந்ததுன்னா அவ்வளோதாங்க. தான் காதலித்த பெண், அவள் தன்னை காதலின்னு தெரிஞ்சும் அவங்க குடும்பத்தை சேர்த்து வைக்கிறதுக்காக ஒரு ஊருக்கு அதில் ஈடுபடுற ஒரு காதலர். அதன் பிறகு காதலுக்கு மரியாதை, அதன் பிறகு இதயம் படம், முரளி ஒன் சைடு லெவலுக்கு மிகப்பெரிய எடுத்துக்காட்டு, அந்த இதயம் காதல். அதன் பிறகு காதல் கோட்டை, இதயத்தில் ஆரம்பித்து கண்களில் முடிகிற காதல், பார்க்காமே காதல். அதன் பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக காதலில் விதவிதமாக வரும்போது துல்லாத மனம் துள்ளும் விஜய்க்கு இன்னொரு காதல் பிரமாதமான படம். அதன் பிறகு துள்ளுவதோ இளமைன்னு ஒரு படம், அஜிப் தனுஷ் நடித்த படம். அதில் ஷாக்கிங்கான காதல் காட்டுவாங்க. இன்றைக்கி காதல்னால் இப்படி தான் இருக்குது, உடல் சார்ந்து இருக்கிறது மாதிரியாக அந்த படத்தில் காட்டப்பட்டு, அந்த காலத்தில் ஸ்கூல் பசங்களே இப்படி தான் இருப்பாங்கன்னு சொல்லி ஒரு புது வெர்ஷனை காட்டினாங்க. அது அன்றைய காலகட்டத்தில் பல பேருக்கு ஷாக்கிங்காக இருந்துச்சு. அந்த மாதிரியான ஒரு காதல் அந்த தனுஷ் அவர்கள் நடித்த முதல் படத்தில் காட்டப்பட்டது. காதல் கொண்டேன் படத்தில் இன்னொரு வெர்ஷன் ஆஃப் காதல் காட்டப்பட்டுச்சு. சேது படத்தில் ஒரு பெண்ணை காதலிக்கிற ஒருத்தர் அக்ரெசிவாக காதலித்தாலும் ஒரு காலகட்டத்தில் மனநிலை தனக்கு அந்த காதலனுக்கு பாதிக்கப்படும் போது அவன் அதுலேருந்து தெளிஞ்சு பார்க்கும்போது காதல் இல்லாகும் போது அந்த உலகத்தில் நம்ம ஏன் வாழணும்னு சொல்லி திரும்ப மனநிலை மருத்துவமனைக்கே சென்றலாம். எங்கே செல்லும் இந்த பாதை, அப்படிப்பட்ட ஒரு காதல். இப்படி காதலில் பல வகையில்
காதலுக்காக நாக்கையே வெட்டினவன், காதலுக்காக உயிரை கொடுத்தவன், காதல் தோத்தாலும் காதலி நல்லா வாழும்னு நினச்சது, இப்படியே காதல் வந்து படங்கள் எடுக்கப்பட்டு மிக பிரபலமாக ஓடப்பட்டு ஹிந்தியில் குச்சி குச்சி ஹோத்தா ஹை, தில்வாலி துல்ஹனியா லே ஜாயங்கே இப்படிப்பட்ட படங்கள்லாம் மிகப்பெரிய வெற்றி பெற்றது. எல்லாம் காதலை மையமாக வச்சு காதல் 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 உருகக்கூடிய படங்களாக இருந்துச்சு. அப்போ ஒரு முறை காதலை திட்டா அதன் பிறகு அவங்க பிரியவே மாட்டாங்க, இல்லை பிரிஞ்சிட்டா உயிர் வாழ மாட்டாங்க. சரி, உயிர் வாழலை அப்படின்னாலும் அவங்க நல்லா இருக்கணுங்கிறதுக்காக தன் வாழ்க்கையை தியாகம் பண்ணுவாங்க. இப்படி தான் காதல் சினிமாக்களில் காட்டப்பட்டு வந்துச்சு. ஆனால் உண்மையே அந்த காலகட்டத்தில் பொது மக்கள் வாழ்க்கையில் அப்படி இருந்துச்சா இல்லையாங்கிறது நமக்கு தெரியாது. ஆனால் சினிமாவில் அப்படி தான் காட்டப்பட்டுச்சு. அதன் பிறகு நீண்ட நெடிய காலமாக கழித்து சுப்பிரமணியபுரம்னு படம் வந்துச்சு. அதில் காதல் குடும்பத்துக்காக காதலையே கொல்லும், காதலையே கொல்லும் அப்படின்னு காட்டினாங்க. அது போதும் தான், நம்ம குடும்ப கௌரவத்தை காப்பாற்றிட்டாங்க. ஷாக்கிங்காக இருக்குது. இப்படிலாம் நடக்குமா? அவங்க காட்டின காலகட்டத்தில் அப்படி நடந்திருக்க வாய்ப்பே இல்லை. ஏன்னா அப்போல்லாம் லவ் வேறு மாதிரி இருக்கும். பெற்றவங்க காதலுக்கு எதிர்பார்ப்பாங்க, ஆனால் காதலியே அதற்கு உடந்தையாக இருந்து காதலன் சாவு காதல மாதிரியான காட்டக்கூடிய விஷயங்கள் அந்த படத்தில் காட்டப்பட்டுச்சு. அது ஒரு ஷாக்கிங்காக இருந்தது. அதன் பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக மாறி லவ் டுடேன்ற பேரில் பழைய படம் புதுசாக வந்துச்சு இல்லையா, லவ் டுடேங்கிற பேரில் வந்துச்சு. அதில் செல்ஃபோனை மாற்றிருப்பாங்க, லவ்வர்ஸோட ஆக்டிவிட்டீஸை சந்திப்பாங்க. அப்போ பிரேக்கப்பு, பிக்கப்பு, பாய் ஃப்ரெண்டு, பாய் பெஸ்டி, லைனப்பு அப்படின்ற ஒரு புது புது விஷயங்கள்லாம் இந்த 2K கிட்ஸால் காதலில் கொண்டு வரப்பட்டுச்சு. இப்போ காதல்ன்றது ஒரு அந்த காலம் வரையறைக்கு உட்பட்டு அல்ல. இன்றைக்கி எத்தனை பேர் வேணால் எத்தனை பேர்னு பழகலாம், அது தவறில்லை. எல்லோரும் ஆண் பெண் பாகுபாடெல்லாம் பழகிறது எந்த வித்தியாசமும் இல்லை, அது தவறில்லை. ஆனால் இந்த லவ்வர்ஸ் அப்படின்ற ஒரு கான்செப்டை இன்றைக்கி ஒரு லவ் இருக்குது, நாளைக்கு ஒரு லவ் இருக்குது. இன்னொரு லவ் பண்ணும்போதே லைனப்னு ஒன்று வச்சுக்கிறாங்களாம். இதை பிரேக்கப்பு, அது பிக்கப்பாக. இது லைன் வந்த பிறகு இன்னொரு லைனில் இருக்கணுமா, இது பிரேக்கப் ஆனால் அது லைனில் வரணுமா, இப்படி ஒரு கான்செப்ட் இருக்குது. இதெல்லாம் ஒரு ஷாக்கிங்காக இருக்குது. இப்போ லவ் ஃபெயிலியர்ன்ற விஷயம் எனக்கு என்னமோ தெரிஞ்சு இல்லை. அது வல்கராக சில பேர் இருக்காங்க லவ் ஃபெயிலியருக்கு அப்படின்னா. அது ஒன் சைடு லவ்வும் அது வந்து உண்மையான லவ் இல்லாமல் சில பேர் செய்கிறான். அந்த மாதிரி லவ் நம்ம பற்றி பேசலை. ஆனால் காதல் அந்த காலம் மாதிரி புனிதம், அந்த மாதிரி ஒரு காதல் அடிச்சிட்டா அவ்வளோதான், வாழ்க்கையை அவ்வளோதான், ஒரு முறை பூத்த பூ கீழே விழுந்தால் ஒட்டாது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இன்றைக்கி இல்லை. ஒரு செடியில் பல பூ பூக்கலாம், பல செடி வைக்கலாம் அப்படின்ற கான்செப்டில் இன்றைக்கி போயிட்டுருக்கு. இன்றைக்கி இதெல்லாம் தாண்டி இன்றைக்கி காதல் பிரேக்கப் அப்படின்னா கொண்டாட்டமாகவே ஆயிடுச்சு. இன்றைக்கி ஆண் பெண்கள் 2 பேருமே பிரேக்கப்னா அங்கங்கே ஃப்ரெண்ட்ஸோட பார்ட்டிக்கு வச்சு கொண்டாடுற அளவுக்கு ஆயிடுச்சு. அதனால் இந்த லவ்வர்ஸ் டே அப்படின்ற விஷயம் அதோட உண்மையான தன்மை இழந்துடுச்சோ, அந்த மாதிரி உண்மையாக லவ்வர்ஸ் டேங்கிறது இப்போ பகட்டாக சும்மா போலியாக ஒரு ஃபங்க்ஷனாக கொண்டாடப்படுறதுல தான் நினைக்கிறேன். இதில் சீரியஸாகவோ உண்மையாகவோ கொண்டாடப்படுறதாக தெரியவில்லை. இந்த லவ்வர்ஸ் டே தன்னோட கலையை, தன்னோட மவுஸை இழந்து விட்டதாக நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். காதலின் மாற்றத்தை நீங்கள் உணர்ந்தீங்கன்னா உங்கள் காதல் எப்படி இருந்துச்சு, இன்றைக்கி எப்படி இருக்குன்னு நீங்கள் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.